உலக ஐஸ்வர்யம் கொடுக்காத ஒரு சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம். மாமியார் மருமகளுக்கு இடையே பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதானம் இல்லை. அமைதியை குலைக்கிறவர்களாய் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுதல், எப்போ பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுதல், எப்போ பார்த்தாலும் உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்தி பேசுதல். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமாக வாழுங்கள். லிவ் இன் பீஸ். ஆண்டவர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறதின் நோக்கம் நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை பார்க்கிறார். இந்த பூமியிலே நாம் சமாதானமாக வாழ்வதைத்தான் தேவனும் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சமாதானமாய் வாழும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சமாதானமாய் இருக்கும்படிக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொலோசியர் 3:15 வசனங்களை நீங்கள் வாசிக்க இருக்கும்போது, தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆழ கடவது, அதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் நம்மை சமாதானமாய் வாழும்படிக்குத்தான் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்த தேவன் அந்த தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளும்படி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கும்போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும். ஆண்டவர் மேல் நம்முடைய கவலைகளை எல்லாம் வைத்துவிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் தெரிவிக்கின்ற போது உலகம் தர முடியாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை அருளுகிறார். அந்த தெய்வீக சமாதானம் நம்மை ஆளும்படி, அந்த தெய்வீக சமாதானம் நம்மை நடத்தும்படி நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை. மாமியார் மருமகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. இப்படி பல விதங்களிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே சமாதானம் இல்லை. வெளிப்பூச்சாக, இன்னும் சொல்லப்போனால் வெளி வேடமாக நாம் சமாதானமாய் இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, ஒரு தெய்வீக சமாதானத்தினாலே நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டமைத்திருக்கிறோமா? அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஒருங்கிணைத்திருக்கிறதா? இந்த தெய்வீக சமாதானம் நம் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆகதான் அவர் சொல்லுகிறார், சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சமாதானம் நம் இருதயங்களில் ஆழக்கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் சமாதானமாய் வாழும்படிக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய குடும்பம் உங்களோடு சமாதானமாக இருக்கிறார்களா? நீங்கள் அவர்களோடு சமாதானமாக இருக்கிறீர்களா? இப்போ சமாதானம் இல்லை என்றால் அங்கே ஒரு அமைதியற்ற ஒரு நிலை, ஒரு குழப்பம், ஒரு பிரிவினை, ஒரு ஏற்ற தாழ்வு, ஒருவரை ஒருவர் மதிக்காத நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் குடும்பத்தில் இருக்கும். ஆகையினால தான் நாம் சமாதானமாய் வாழ வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவருடைய சமாதானத்தை நாம் குலைக்கிறவர்களாய் இல்லை, அந்த சமாதானத்தை நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொலோசியர் 3:12-14 வசனங்களை வாசிக்கும்போது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் அவருக்கு பிரியமானவருமாய் இருக்கிறீர்கள். அப்போ சமாதானத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த 3:15 வசனத்துக்கு முன்னே நீங்கள் 13-14 வசனங்களை வாசிக்கும்போது, தேவன் உங்களை அழைத்ததின் நோக்கம், தெரிந்து கொண்டதின் நோக்கம், நீங்க பரிசுத்தரும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதுனாலே உங்களுக்குள்ளே உருக்கமான ஒரு இரக்கம் இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் கீழ்கண்ட குணாதிசயங்கள் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் என்று இந்த கொலோசியர் 3:14 சொல்லுகிறது. என்ன குணாதிசயங்கள்? உருக்கமான இரக்கம், கம்பேஷன், ஒரு இரக்க குணம் நிறைந்தவர்களாக நீங்க இருக்க வேண்டும். மனதுருக்கம் இருக்கணும்,
ஒரு தயவு இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும், ஒருவரை ஒருவர் தாங்கி அரவணைத்துக் கொள்ளுகிற அன்பு இருக்கணும். இந்த 7 குணாதிசயங்கள் இருக்குதுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். இப்ப எனக்குள்ள என்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்றால், 1 உருக்கமான இரக்கம், கம்பேஷன், தயவு, கைண்ட்னஸ், மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி, சாந்தம், ஜென்டில்னஸ், நீடிய பொறுமை, பேஷன்ஸ், மன்னிக்கும் மனப்பான்மை, ஃபர்கிவ்னஸ், அன்பு செலுத்துதல், லவ். இந்த 7 குணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். இந்த தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கிறது என்று அர்த்தம். இந்த குணங்கள் உங்களிடத்தில் இருக்கா? இந்த குணங்கள் உங்களிடத்தில் இல்லைன்னா தெய்வீக சமாதானத்தினால் நீங்கள் ஆளப்படவில்லை, தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிறைத்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம். அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சீடர்கள்ட்ட, உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம். உலக பொருட்கள் கொடுக்காத ஒரு சமாதானம், உலக ஐஸ்வர்யம் கொடுக்காத ஒரு சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை, உங்களுடைய மனதை ஆளும்போது நீங்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள். உங்களுடைய உள்ளம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிற போது உங்களுடைய இல்லமும் சமாதானத்தினால் நிறைந்திருக்கும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் நகோமியும் ரூத். நகோமியும் கணவனை இழந்தவர்கள், இன்னும் அவருடைய 2 மகன்களையும் இழந்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்கள் துணையற்ற நிலையில மோவாப் தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். அப்போ ரூத்தை பார்த்து நகோமி சொல்வார், உன்னுடைய சகோதரி போய்விட்டால் நீயும் திரும்பி போய் என்று சொல்கிற போது அவள் சொல்லுகிறாள், திரும்பி போவதை குறித்து நீர் என்னோடு பேச வேண்டாம். நீர் போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடைகிற இடத்திலே நானும் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு பிரிக்காதிருக்க கடவுது. அப்படி ஏதாவது உம்மை விட்டு பிரித்தால் கர்த்தர் எனக்கு தண்டனை கொடுப்பாராக. இவ்வளவு ஒரு உறுதியான அன்பு பாருங்க. இப்ப நம்ம சொன்ன 7 குணங்களும் இந்த ரூத்திட்ட இருக்கு. இந்த 7 குணங்களும் அந்த ரூத்திட்ட இருக்கிறதுனால அதற்கு பின்பு நகோமி ரூத்திடம் திரும்பி போவதை குறித்து பேசவே இல்லைங்க. அவர்கள் இணைந்து இருவரும் சொந்த ஊருக்கு வர்றாங்க. மக்கள் பார்த்து இதோ நகோமி என்று சொல்கிறார். நகோமி என்றால் இனிமையானவள் என்று அர்த்தம். ஆனால் நகோமி சொல்கிறாள், என்னை நீங்கள் இனிமேல் நகோமி என்று கூப்பிடாதீர்கள், மாறா என்று கூப்பிடுங்கள், கசப்பானவள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை, அடுத்த வேளைக்கு உணவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பாருங்க அந்த ரூத் நேசித்து அவளோடு பயணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் தெய்வீக சமாதானம். அநேகருக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனால் தேவனுடைய சமாதானம் இருப்பதில்லை. ஆனால் நமக்கோ ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கிறது. இந்த தெய்வீக சமாதானம் இந்த ரூத்தையும் நகோமியையும் ஆட்கொண்டது. இந்த ரூத்துக்கு அந்த தெய்வீக சமாதானம் இருந்ததுனால அவர்கள் தேவனால் கைவிடப்படாத ஒரு நிலைக்கு தேவன் அவர்களை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் போவாஸ் என்கிற ஒரு நல்ல நேர்மையானவன், கருணை உள்ளம் கொண்டவன். போவாஸ் என்று சொன்னால் கருணை இரக்கம் கொண்டவன். அவன் ஒரு நேர்மையானவன், வலிமையானவன், ஐஸ்வர்யவான். இந்த போவாஸை ரூத்துக்கு கணவனாய் கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டுவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தில் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த தெய்வீக சமாதானத்தினால் முழு குடும்பமும் ஆட்கொள்ளப்பட்டு விட்டது. அவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஓபேத் என்கிற ஒரு மகனை ஆண்டவர் ரூத்துக்கு கொடுக்கிறார். அந்த ஓபேத் உடைய மகன்தான் ஈசாய், ஈசாயினுடைய மகன்தான் தாவீது, தாவீதினுடைய வம்ச வழியிலே வந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானத்தினால் ஒரு மனுஷி, ஒரு குடும்பம் ஆட்கொள்ளப்பட
படும்போது அந்த குடும்பம் உயர்த்தப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, மகிழ்ச்சியோடு வாழுகிறது, மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டு, நாம் ரட்சிக்கப்பட்டு, நீதிமானாக்கப்பட்டு, நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த உலக வாழ்க்கையில நாம் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாய் அல்ல, பிறருடைய சமாதானத்திற்கு காரணராக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் யாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே ஒழிய, எல்லோருக்கும் சமாதானமாய் நாம் வாழ்ந்து காட்டுகிற ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே ஒழிய, சமாதானத்தை குலைக்கிறவர்களாக கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கூடுமானால் நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. குறிப்பாக நம்ம குடும்பங்களில மாமியார் மருமகளுக்கிடையே பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்கிடையிலே சமாதானம் இல்லை. அதனாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தான் இந்த தெய்வீக சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஒரு தெய்வீக அமைதி நமக்கு கிடைக்கும். சும்மா சொல்லுவாங்க பழமொழி, பிறந்த வீட்டினுடைய பெருமையை புகுந்த வீட்டில் ஒரு பெண் பேசக்கூடாதுங்க. பிறந்த வீட்டினுடைய பெருமையை புகுந்த வீட்டில் பேசக்கூடாது. புகுந்த வீட்டினுடைய குறைகளை பிறந்த வீட்டில் போய் சொல்லக்கூடாதுங்க. இப்படியெல்லாம் இருந்துட்டா குடும்பங்களில் ஒரு 80% பிரச்சனைகள் தீர்ந்துடும், ஒரு சமாதானம் வந்துடும். அதனால் சில காரியங்களை நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் வாழுகிற போது தெய்வீக சமாதானம் நம்மை காத்து கொள்ளும். வேதத்தில் நாம் வாசிக்கிற போது ஏசாவுனுடைய மனைவிகள் 2 பேரும் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்களாம். அமைதியற்ற ஒரு நிலையிலே ஈசாக்கும் ரெபேக்காலும் வாழ்வதற்கு ஏசாவுடைய மனைவிகள் காரணமாக இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் யாருக்கும் மனநோவை அளிக்கிறவர்களாய் அல்ல, அமைதியை குலைக்கிறவர்களாய் அல்ல, அவர்களை கசப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறவர்களாய் அல்ல. நான் சமாதானத்தோடு வாழுவேன், நான் தெய்வீக சமாதானத்தினால் ஆளப்படுவேன், ஆகினால் என் குடும்பத்தை சமாதானத்தினால் நான் கட்டுவேன், அன்பினால் கட்டுவேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்க சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தையும் சமாதானம் இல்லாமல் வாழ நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாதுங்க. நீங்க சமாதானமா நீங்க வாழணும், உங்க குடும்பமும் சமாதானமாய் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 13:11 சமாதானமாய் இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராய் இருக்கிற தேவன் உங்களோடு இருப்பார். இப்போ சமாதானமாக இருங்க, அப்பத்தான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாருங்க. நீங்கள் சமாதானம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுதல், எப்போ பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுதல், எப்போ பார்த்தாலும் உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்தி பேசுதல், இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கி மன்னித்து நீங்கள் வாழ்கிற போது தேவன் உங்களோடு இருப்பார், உங்கள் குடும்பத்தோடு இருப்பார், உங்கள் பிள்ளைகளோடு இருப்பார், உங்கள் சந்ததியோடு இருப்பார். நீங்கள் சமாதானமாக வாழ்ந்து பிறருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படி ஒப்புக்கொடுங்கள். தெய்வீக சமாதானம் உங்களை நிறைக்கட்டும். கர்த்தர் உங்களை சமாதானமாய் வாழ ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.